முதல்ல திருமதி பீலா அவர்களின் மறைவு என்னை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் ஒரு மருத்துவர், அதற்கப்புறம் ஒரு குடிமை பணிக்காக மிக கடுமையாக உழைத்து ஐஏஎஸ் அதிகாரி ஆனவங்க. அதனால எனக்கு குடும்பத்திலையும் குடும்ப ரீதியாகவும் எனக்கு அவங்க நல்லா தெரியும், நிர்வாக ரீதியாகவும் அவங்க நல்லா தெரியும். மிக கடுமையாக உழைத்து மேலே வந்த ஒரு பெண் அதிகாரி. ஒரு மருத்துவரா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும்னு தெரியும். ஆக மருத்துவத்திற்கு பயன்பட்ட அந்த மூளை, படிப்பதற்கு பயன்பட்ட அந்த மூளை, அதற்கு மேல் குடிமை பணி ஆற்றுவதற்காக படிப்பதற்கு அந்த மூளையை எப்படி புற்று தாக்க வேண்டும் என்ற ஒரு கொடூர நிலை வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. தொற்று நோயாக இருந்தால் சரி செய்து விடலாம், புற்றுநோயாக இருந்தால் என்ன செய்வது? இது அது வாழ்க்கையிலே அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. கடைசி காலத்தில் அவங்க குடும்ப வாழ்க்கையிலிருந்து வெளிவர வேண்டி வந்தது. அதே மாதிரி எல்லாரும் நம்ம சொல்றோம், கொரோனா காலத்தில் மிக சிறப்பாக செயலாற்றினார்கள். ஆனா சிறப்பாக செயலாற்றின அந்த துறையில கூட அவங்களால தொடர முடியாம, அதான் நிர்வாகம். பெண்களுக்கு சாதாரணமாக பெண்கள் சந்திக்கின்ற சவால்கள் அதான். எந்த துறையில சரியா பணியாற்றினா கூட அந்த துறையில கூட அவங்களால முழுமையா பணியாற்ற முடியாத ஒரு சூழல் நிர்வாகத்துல இருக்குதுன்றது ஒரு நாமெல்லாம் ஒரு வெளிக்கொணர வேண்டிய ஒரு கசப்பான உண்மை. அவங்க தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம், துறை கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் அவங்க சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு திறமையான ஒரு பெண் அதிகாரி இப்படி மறைந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது என்னால ஜீரணிக்கவே முடியல. ஒருவேளை அவங்க குடும்பத்திலேயும் கொஞ்சம் அமைதியா இருந்து, அவங்க நிர்வாகத்திலயும் அவங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு இருந்த அறிகுறிகளை கொஞ்சம் சீக்கிரம் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களோ. இந்த வலியெல்லாம் அதிகமா இருக்கும் பொழுது தன்னோட உடல் வலியை அவங்க சரியா கவனிக்காம விட்டுட்டாங்களே. ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் அவங்களுக்கு இருந்த நோய் புற்றுநோய் கொஞ்சம் அதிகமான நாட்கள் கழித்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அது வரைக்கும் அவங்க அதை கண்டுபிடிக்கலன்னு சொல்லும் பொழுது ஒருவேளை அவங்களோட நிர்வாகத்திலையும் அவங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் பணியிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் இருந்த அந்த அந்த வலி, உடம்புல உள்ள வலியை மறைச்சிருச்சோ, இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் மருத்துவர் என்ற முறையில் எனக்கு அதுதான் ஆதங்கமா இருக்கு. இந்த காலத்துல எல்லாம் புற்றுநோய் ஆரம்பத்துல கண்டுபிடிச்சா சரி செய்து விடலாம். ஆக அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வலி இருந்ததான்றது நினைக்கும் போதுதான் எனக்கு மிகுந்த வலியா இருக்குது. அதனால எல்லாருமே மிகுந்த ஆழ்ந்த வருத்தம், அவங்க குடும்பத்திற்கு அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எல்லாருமே உடல் நலத்தை ஒரு ஆரம்ப அறிகுறிகளை பார்க்கணும்ன்றதும், புற்றுநோய் அதிகமாக காணப்படுகிறது என்பதும் எல்லாரும் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதில் நாம் இதுல ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து.